ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அநேக காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அன்றாடி ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் விசேஷமானது. அதுவும் ஒரே நேரத்தில் இதை பார்க்கிற பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனமாக ஜெபிக்கும் போது அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெப தூப கலசம். அந்த கலசத்தை நிரப்பினால் அதற்குண்டான நல்ல பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைக்கு நம்ம ஜெபித்ததில் விசேஷமாக நீங்கள் திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், மறுபடியும் இந்த கொள்ளை நோய் அது எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை மறுபடியும் சில நாட்கள் ஒரு லாக்டவுன் போடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கிறது. மாத்திரம் இல்லை, 2-3 இடங்களிலே மரணம் சம்பவித்திருக்கிறது. அந்த கொரோனா நோயோடு கூட சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸா என்ற நோயும் வெகு தீவிரமாக பரவி கொண்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி கொண்டு வருகிறார்கள், கர்நாடகா மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலையும். அதனால் இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடாமல் மறுபடியும் நம்ம ஜெபிக்கணும். ஒரு காரியம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தா நாம் அதற்காக மன்றாடி ஜெபம் பண்ணணும். சில மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் இந்த கொரோனா கொள்ளை நோய் பரவுவதற்கு உலக அளவிலே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களுடைய மனதிலே கர்த்தர் ஒரு ஆண்டவர் சில காரியங்களை பற்றி பேசி ஒரு மன பாரத்தை கொடுத்தார். அது ஏன் என்று அவர்களுக்கு தெரியலை. அவருக்கு அழ வேண்டும் போல தோன்றுகிறது, ஜெபிக்க வேண்டும் போல தோன்றுகிறது. அது என்ன காரணம் தெரியலை. மறுபடியும் விட்டு போன இந்த கொடிய காரியங்கள் தேசத்துக்குள்ளே திரும்பி வரப்போவதாக அவருடைய உள்ளுணர்விலே கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 21 நாட்கள் 4 மாவடியில் ஜனங்களை கூட்டி அழைத்து தொடர் ஜெபம் செய்தார்கள். அப்படி ஜெபம் செய்த போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போய்விட்டது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு மறுபடியும் இப்போ தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் விட்டு விடாமல் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து நிறுத்தப்பட்டது போல தெரிஞ்ச உடனே நீங்கள் ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. மறுபடியும் கொஞ்ச நேரமாவது ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபித்தால் முழுமையான விடுதலையை நம்ம அடைந்து விட முடியும். அதனால் இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த முறை அநேக குழந்தைகளை பாதிக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறதுனால பிள்ளைகள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் நிறைய பேரை பார்ப்பாங்க, நண்பர்களோட பழகுவாங்க, மண்ணில் விளையாடுவாங்க. இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவர்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். சரி, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஒரு புதிய செய்தியோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். நாம் நேற்றைய தினத்தில் சந்தித்து கொண்ட போது கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்த அபிஷேகம். இது என்ன வாக்குத்தத்தம்னா, லாஸ்ட் டேஸில் இந்த கடைசி காலத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கும் வாக்குத்தத்த அபிஷேகங்கள். அப்படின்னா இதே போன்ற அபிஷேகங்கள் இதற்கு முந்தின காலத்தில் கொடுக்கப்பட்டாலும் இப்போ நமக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற இந்த அபிஷேகமானது விசேஷமாக கடைசி காலத்துக்குரியது. இந்த கடைசி காலம் ஏன் விசேஷமானது அப்படின்னு சொல்கிறேன்னா, கடைசி காலத்தில் தான் பொல்லாதவனாகிய சாத்தான் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தி மனிதர்களை, மனித சமுதாயத்தை எதிர்கொள்ளுவான். பாதிக்கவும், அழிக்கவும், கொலை செய்யவும், வஞ்சிக்கவும், அவர்களை பாவத்திற்குள்ளே தள்ளவும் கடைசி காலம் மிக பொல்லாததாக இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாததானதுனால காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். வருகிற கடைசி காலம் என்பது பொல்லாத ஒரு காலமாக இருக்கும். இப்படிப்பட்ட காலம் ஏன் பொல்லாததாக இருக்குன்னா, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அறிந்து சாத்தான் தீவிரமாய் போராடுவான். எப்படியாவது தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளணும், மனிதர்களை அழித்து ஒழிக்கணும், மனிதர்களை கர்த்தருடைய பக்கத்தில் போய் சேரவிடக்கூடாது என்பதிலே கண்ணுங்கருத்துமாக கிரியை செய்வான். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு வல்லமையை பூமியிலே மனிதர்கள் வழியாக அவர் வெளிப்படுத்த போவதும் இந்த கடைசி காலத்தில் தான். சாத்தான் தன்னுடைய முழு பவரோடு வெளிப்பட்டால் கர்த்தர் தம்முடைய முழு வல்லமையோடு அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார். ஆனால் கர்த்தர் பூமியிலே ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் மனிதர்களை கொண்டு, மனிதர்களால் தான் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்.
மனிதர்களுக்கு பின்புலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து வரங்களினாலும் வல்லமைகளினாலும் அவர்களை நிரப்பி கடைசி காலத்தில் அவர்கள் சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான புதிய பலத்தை தருவார். அதனால தான் கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு இன்னென்ன விதமான அபிஷேகங்களை தருவேன், வரங்களை தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் இந்த கடைசி கால வரங்கள், அபிஷேகங்கள் என்பது ஆச்சரியமானது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் உலகம் பார்க்காத மாதிரி கிரியெல்லாம் இந்த கடைசி நாளில் வெளிப்பட போகிற அபிஷேகத்தின் மூலம் ஜனங்கள் அறிய போகிறார்கள். இதெல்லாம் பற்றி நம்ம நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். அதில் 4 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும் என்பதை குறித்தும் சில வாரங்களாக நம்ம ஆழமாக தியானம் செய்தோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம 2 விதங்களாக, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை 2 விதங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். சில வாக்கு தத்தங்களை ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வாக்கு தத்தங்களை கிரியை செய்யும் போதே நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ இதற்கு உதாரணமாக நம்ம சில காரியங்களை சொல்லலாம். ஒருவேளை ஒரு ஜெப அபிஷேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெப அபிஷேகத்தை தாரும் 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 என்று சொல்லி ஜெபத்திலே கேட்கிறதை விட, நீங்கள் உங்கள் சொந்த ஆவியில் அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் இப்பொழுதிருந்தே தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வருகிற மனித சமுதாயத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அதற்குத்தான் முறைப்படுத்தப்பட்ட ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் அந்த ஜெபத்திலே நாட்டம் காண்பித்து ஜெப ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஒரு தருணத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கடைசி கால ஜெப அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி விடுவார். நீங்கள் இதுக்காக பிரத்யேகமாக ஜெபம் பண்ணி கேட்க வேண்டியதில்லை. ஜெப ஆவியினால் என்னை நிரப்பும், அதுவும் கர்த்தரிடத்தில் கேட்கவும் செய்யலாம். நீங்கள் ஜெபத்தை துவக்கி நடத்தி கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாக உங்கள் மேலே ஊற்றப்பட்டு விடுவார். சுவிசேஷ அபிஷேகமும் அப்படித்தான். நீங்கள் இப்பொழுதே புறப்பட்டு போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறீங்க. கர்த்தர் இந்த கடைசி கால சுவிசேஷ அபிஷேகத்தை வாக்குத்தத்தம் பண்ணின காலத்தில் கட்டவிழ்க்கும் போது நீங்கள் கேட்காமலே உங்கள் மேல் இந்த சுவிசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி விடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போது இருந்தே அந்த காரியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கட்டவிழ்க்கிற காலத்தில் நீங்கள் கேட்காமலே அந்த அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி விடுவார். இன்னும் சில வரங்கள் இருக்கிறது, சில அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை கேட்டுத்தான் பெற முடியும். ஏனென்றால் சில அபிஷேகங்கள், அது பாருங்கள், ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். கர்த்தர் என்னை தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புகிற வரைக்கும் நானாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது கள்ள தீர்க்க தரிசனம் ஆகிவிடும். அப்போ இப்படிப்பட்ட வரங்களை நாமாய் செய்ய முடியாது. சில காரியங்களை நாமாக செய்ய ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம மேலே அபரிமிதமாக ஊற்றப்பட்டு அந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய செய்வார். அப்போ இந்த 2 காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனிடத்தில் நாம் இந்த காரியத்திற்காக நாடி கேட்கும்போது, நம்முடைய மனதில் விருப்பமும் ஆர்வமும் இருக்கும்போது, கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்ப அவர் வல்லமை பொறுத்தவராக இருக்கிறார். சரி, நம்ம பார்த்த நேற்றைய தினத்தில் 4 அபிஷேகம். இந்த முதலாவதாக இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில், ஒருவேளை இந்த வருஷத்திலேயே கர்த்தர் இந்த 4 அபிஷேகங்களை கட்டவிழ்க்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த அபிஷேகம் இதுவரை கட்டவிழ்க்கப்படாத அபிஷேகம் இப்போ தான் முதல் முறையாக உலகத்தில் கட்டவிழ்க்கப்பட போகிறது. ஆனால் இதுக்கு ஒப்பாக இதுக்கு முந்தின காலங்களில் நாம் இதே போன்ற அபிஷேகத்தினாலே நிறைந்து ஜெபித்திருக்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறோம், சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். இந்த மாதிரி பல காரியங்களை நம்ம செஞ்சாலும் கடைசி காலத்தில் தான் மிக பிரத்யட்சமாக, மிக தீவிரமாக அந்த ஆவியினுடைய உச்சகட்ட செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும். அப்போ 4 அபிஷேகத்தை குறித்து கடைசி காலத்தில் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். முதல் அபிஷேகம் பாருங்கள். முதல் அபிஷேகம் இந்த ப்ரேயர் அனாயிண்டிங். தேவனுடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
ஏன் அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்தில் ஜெபித்தா மாத்திரம்தான் தப்பித்து கொள்ள முடியும். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். இது ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று எழுதியிருக்கு. அப்போ இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தருகிற இந்த ஜெப ஆவி, அந்த ஜெப ஆவி இல்லாமலே சும்மாவே ஜெபிக்க முடியும். மனிதர்கள் அபிஷேகம் பெறாமலே ஜெபிக்க முடியும். கடைசி நாட்களில் கர்த்தர் விசேஷமாக ஒரு ஜெப அபிஷேகத்தை தருகிறார். ஏனென்றால் இந்த அபிஷேகம் மனிதரால் செய்ய முடியாத விசேஷமான காரியத்தை செய்வதற்குத்தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றியும் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அதற்கு அடுத்து கர்த்தர் தரப்போகிற அபிஷேகம் என்பது ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். அது தீர்க்க தரிசன அபிஷேகம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 இருக்குது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ இதில் மொத்தமாக டோட்டலாக சொல்லப்பட்டிருக்கிற வரம் என்னன்னு கேட்டால் ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசன வரம் தான் சொப்பனமாக வெளிப்படுகிறது, தீர்க்க தரிசனம் உரைத்தலாக வெளிப்படுகிறது, தரிசனமாக வெளிப்படுகிறது. அப்போ இந்த வரத்தை கடைசி நாட்களில் மாம்சமான எல்லார் மேலும், பிள்ளைகள் மேலே, வாலிபர் மேலே, வயோதிபர் மேலே, எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 3வது அபிஷேகத்தை பேரு யுத்த அபிஷேகம். யுத்த அபிஷேகம் கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே நீங்கள் சாத்தானை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்படின்னா இந்த யுத்தம் கடைசி காலத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக, கடைசி கால தேவ ஊழியர்களுக்காக, கடைசி கால தேவ ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஏன் அப்படின்னு சொன்னால், கடைசி நாட்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு யுத்த அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த யுத்த அபிஷேகம் தான் தாவீதின் மேலே இருந்தது. தாவீது பாருங்கள், ஆடுகளின் பின்னால் ஓடித் திரிந்தவன். அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால கோலியாத்தை தனி மனிதனாக நின்று எதிர்கொண்டான். அதன் பின்பு தொடர்ந்து அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்ததுனால அவர் தன்னை சுற்றி இருக்கிற தேசத்தெல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் பெற்றவராக இருந்தார். யோசுவா கூட பிடிக்க முடியாமல் விட்டு போன எருசலேமை எபூசியர்களின் கையில் இருந்து ஜெயமாய் அவர் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்த அபிஷேகம் பாருங்க, யுத்தம் செய்வதற்காகவே விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. சிம்சோன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கும் போதெல்லாம் சத்துருக்களை எதிர்க்கும் பெரிய ஆற்றலை பெற்றவராக மாறினார். 4வது அபிஷேகத்துக்கு பேரு சுவிசேஷ அபிஷேகம். அப்ப இந்த சுவிசேஷ அபிஷேகம் கடைசி நாளில் சொல்ல போகிற சுவிசேஷ பணிக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. கடைசி நாளில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இந்த அபிஷேகம் கடைசி நாளில் சொல்ல போகிற ராஜ்யத்தின் செய்தி, ராஜ்யத்தின் நற்செய்தியை பற்றி நமக்கு வெளிப்பாடுகளை தந்து அதை பேசும்படிக்கும் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கும் அது கிரியை செய்ய போகிறது. இதெல்லாம் நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொன்ன காரியம்தான். உங்களுக்கு மறுபடியும் நினைவூட்டுவதற்காக நான் கொஞ்சமாக வேகமாக சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதில் இருக்கிற ஒவ்வொரு அபிஷேகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் நேற்றைய தினமே சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் அபிஷேகம் ஜெப ஆவியின் அபிஷேகம். இதான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தேவை.
ஜெப ஆவி. நம்ம தான் ஏற்கனவே ஜெபம் பண்ணுகிறோமே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரே. நம்ம பண்ணுற ஜெபம் எல்லாம் ஒவ்வொரு விதங்களில் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நம்ம பண்ணுற ஜெபம், நாம் சாதாரணமாக ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நாமினல் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவராக பிறந்த ஒருவர் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணுவாங்க, ஒரு 2 வரி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண தெரியாவிட்டால் கூட ஜெப புத்தகம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டு ஆமென்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் உணவுக்காக வேகமாக ஒரு சிலுவையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு தீவிரமான உச்சகட்ட ஜெபம், அதை கர்த்தருடைய பிள்ளைகளை செய்ய வைக்கத்தான் இந்த அபிஷேகம். நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். மனிதனால் செய்ய முடியாத அரிய காரியங்களை தேவனுக்காக செய்வதற்கு கர்த்தர் தருகிற எக்ஸ்ட்ரா பலம், வல்லமை தான் அபிஷேகம் என்பது. உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தையே ஆவியானவர் செய்ய வைக்கிறார்னா அதுக்கு ஆவியானவர் தேவையில்லை. மனிதனால் செய்ய முடியாத பெரிய காரியம் அல்லது அரிய காரியத்தை மனிதர்களை கொண்டு தேவனுக்காக செய்ய வைப்பதற்கு கர்த்தர் தருகிற ஆவியின் வல்லமைக்கு பேர் தான் அபிஷேகம், எல்லா இடத்துலையும். அப்போ நீங்கள் சாதாரணமாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுகிறீர்கள். அந்த ஜெபத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த ஜெபத்தை ஆவியானவர் இல்லாமலே என்னால் செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடிந்தால் நீங்கள் ஆவியானவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது பொருள். நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக, உங்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறதாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜெபம் சாதாரணமாய் மனிதன் செய்கிற ஜெபம் போல அல்ல, இது வேற மாதிரி இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஆழமான, பலமான, வல்லமையான காரியங்களை அல்லது ஜெபத்தை செய்ய வைப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆவியின் அபிஷேகத்தை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அவர்கள் வழக்கம் போல தங்களுடைய காரியங்களை ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். வழக்கமாக எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணுறது, அல்லது ஒரு காரியங்களை குறித்து வைத்து ஜெபம் பண்ணுவது, 2 வரி 3 வரியில் ஜெபம் பண்ணுவது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஜெபம் பண்ணால் எப்படி இருக்குமா? வாக்கு கடங்காத பெருமூச்சு, வாக்கு கடங்காத கண்ணீர், வாக்கு கடங்காத பாரம். அது இயல்பாக மனிதனுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கூட மிகுந்த பலத்தோட, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நீங்கள் ஜெபிக்கணும்னா அதற்கு ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வேற ஒரு தேசம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிரியா தேசம் இருக்கிறது, ஒரு துருக்கியில் தான் இப்போ சமீபத்தில் பெரிய நிலநடுக்கம் வந்தது. துருக்கி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, துருக்கியில் இருக்கிற ஜனங்கள் என்ன அப்படின்னு தெரியாது. நடந்த அந்த செய்தியினுடைய பயங்கரம் தெளிவாக நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸில் கொஞ்சம் பார்த்தது தான். ஆனால் அதற்காக நம்ம இப்போ பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் யாருன்னு தெரியாது, அவங்க முகம் தெரியாது, அந்த தேசம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏதோ நம்ம சொந்த குடும்பத்தாரை இழக்க கொடுத்ததை போல ஒரு பாதிப்பில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மரணப்படுக்கையில் இருந்தால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருந்து விடுத்து சிதறணும். ஒரு பஞ்சம் நடக்கிறது அங்கே வட இந்தியாவில், ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிகிறார்கள், ஒரு கொள்ளை நோய் வருகிறது. அது உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, நம்ம நாட்டுக்குள்ளேயும் வரல, உங்கள் சபைக்குள்ளே வரல, உங்கள் உறவினர்களுக்குள்ளே வரல. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் உங்களுடைய இயற்கைக்கு மேலே, இயல்புக்கு மேலே மனபாரத்தோட, கண்ணீரோட, பெருமூச்சலோட வெளிப்பட வேண்டும். அது ஏன் அப்படி வெளிப்படுகிறது? சில சமயங்களில் ஏன் அது நமக்குள்ளே அப்படி அந்த மாதிரியான ஜெபங்கள் வெளிப்படுவதில்லை? யாராவது ஒருவர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு நம்ம மேலோட்டமாக ஜெபம் பண்ணுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் வச்சு ரொம்ப அழகாய் ஜெபம் பண்ணி முடித்து விடுவார்கள். தப்பு சொல்லலைன்னா அது நீங்கள் உங்களுடைய சுபாவத்தின்படி உங்கள் சொந்த பலத்திலே பண்ணுகிற ஜெபம். ஆனால் இதை தாண்டி வேறொரு ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபம்
நமக்குள்ளே வரும்போது ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் அதே காரியத்திற்கு உங்கள் சொந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தால் அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் எப்படி பாரப்படுவீர்களோ அப்படி ஒரு பாரத்தை கொடுப்பார். அந்த பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஏனென்றால் உங்களுடைய சொந்த ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஆவிக்கு பாதிக்கப்பட்ட தேசத்தை பற்றி தெரியாது, அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றி தெரியாது, அந்த தேசம் எங்கே இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியாது, நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை உண்டாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு அந்த துருக்கியர்களை தெரியும், நடந்த சம்பவம் தெரியும், எத்தனை பேர் பலியானார்கள் தெரியும், ஒவ்வொரு காரியத்தையும் பக்கத்திலேருந்தே அவர் பார்த்தவர். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாரம் உண்டாகிறது. நாம் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் வருகிறது, அந்த பாரம் மைனஸ் ஆகி விடுகிறது. அப்போ ஆவியிலே பண்ணுகிற ஜெபம் கருத்தாகவும் பலமுள்ளதாகவும் பெருமூச்சுகளாலும் கண்ணீராலும் நிறைந்ததாகவும் இருக்கும். அதைத்தான் அங்கே சொல்லுது. நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், அந்த பெருமூச்சு பார்த்தீங்கன்னா ஏக்க பெருமூச்சு, ஓன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு வெளிப்படும். பக்கத்தில் பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, உனக்கும் சிரியா தேசத்துக்கு என்ன சம்பந்தம், உனக்கும் உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பந்தம், உனக்கும் அந்த பாகிஸ்தான் துருக்கிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இப்படி போட்டு உட்கார்ந்து அழணும்னு சொன்னால் அது உங்கள் பாரம் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருடைய பாரம். உங்களுக்கு அந்த தேசத்தை தெரியாது, ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த தேசத்தையும் அறிவார், அதில் நடந்ததையும் அறிவார், அவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தீமைகளையும் கர்த்தர் அறிவார். அதனால்தான் அந்த ஆவியின் வல்லமைக்கு நம்ம இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தில் நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நம்ம சாதாரணமாக செய்கிற ஜெபத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நம்ம கடைசி நாட்களில் செய்ய வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறார். எதுக்கு ஊற்றுகிறார் இந்த கடைசி காலத்தில் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தில், லூக்கா சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 36 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எப்பொழுதும் அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பும்படிக்கும் கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் போய் நிற்கும்படிக்கும் பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஜெப ஆவி கொடுக்கப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் பத்திரமா பாதுகாக்கப்படுவதற்காக. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். எவைகளுக்கு நம்ம தப்பணும்? 21வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தா அதில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அது 8வது வசனத்தில், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வஞ்சகம். இந்த வஞ்சகத்தில் கடைசி காலத்தில் இதை பற்றி நிறைய இடத்துல மறுபடியும் சொல்லுவாங்க. சிலர் வந்து கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்க, வனாந்திரத்தில் தங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க, கள்ள தீர்க்கர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு இதே காரியத்தை குறித்து அநேக இடங்களில் அவர் சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி காலத்தில் வருகிற இந்த பொல்லாத காரியங்கள் வஞ்சகம். இந்த வஞ்சகத்தில் நாம் தப்புவது என்பது ரொம்ப கடினம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் பலமான அடையாளங்களினாலே தன்னை நிரூபிப்பான். அப்போ இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசம். சிலர் நீங்கள் பாருங்கள், யாராவது மேடையில் நின்று பேசினா அது என்ன என்பது கூட தெரியாமல் கைதட்டி பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதை குறித்து கருத்தாக கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம் வாழ்கிற அந்த சமீப காலத்தில் நிறைய கள்ள ஊழியர்கள் எழும்பி இருக்கிறத பார்க்குறோம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவின் பெயரை சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் நான் தான் இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
அப்போ அவர்களை ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, திரளாக அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. மேடையிலிருந்து ஒரு காரியத்தை ஒருவர் பேசுகிறார், அவர் கர்த்தத்துவத்தை மறுதலித்து பேசுகிறார், கைதட்டுகிறார்கள். நீதான் கடவுளாய் மாறப்போகிறாய் என்று சொல்லுகிறார், கைதட்டி கேட்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், கைதட்டி கேட்கிறாங்க. ஏன் என்றால் நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இல்லை. மேடையிலிருந்து சொன்னால் 10 பேர் நம்பினா நாமும் அதை நம்பி விடலாம், 10 பேர் சொன்னால் அது என்ன என்று யோசிக்காமலே நாமும் ஏற்றுக்கொண்டு விடலாம். அதனால்தான் திரளான ஜனங்கள் அந்த உபதேசம் நல்ல உபதேசமா கள்ள உபதேசமா, இது கர்த்தருக்கு நேராக என்னை நடத்துகிறதா அல்லது கர்த்தரை விட்டு தூரமாக விலக்குகிறதா என்று தெரியாம அவர்கள் போய் அந்த வஞ்சக வலையிலே விழுகிறார்கள். இனி வருகிற காலம் இது ஆரம்பம்தான். இனி வருகிற எதிர்காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுற மாதிரி பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வருகிற சில வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்க்குறோம். அது வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போய் அந்த இடத்துல விழுந்து ஆராதிக்கிறத பார்க்குறோம். இன்னும் சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து ஆப்பிரிக்காவில் எழுப்புதல் வந்து விட்டது என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் அவர்களுக்குள்ளே இந்த காரியம் நல்லது கெட்டது என்று தெரியாம ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஜெபம் இல்லை. ஒரு மனிதன் நல்லா ஜெபம் பண்றவனா இருந்தா, ஒரு மனிதன் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தால் அவனை எந்த சக்தியும் வஞ்சிக்க முடியாது. இது கர்த்தரால் உண்டாயிற்றோ இல்லையோ என்பதை அவன் ஒரு நொடி பொழுதிலே கண்டுபிடித்து விடுவான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்கள்ல வஞ்சகம் வருகிறது, பெரிய பெரிய வஞ்சகம் வருகிறது, இவர்தான் கடவுள் என்று சொல்லுகிற வஞ்சகம் வருகிறது, நானே வந்து சொல்ற மாதிரியான காரியங்கள் வருகிறது, இன்னும் இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்றவங்க நிறைய வரப்போறாங்க, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட மேசியா இவர்தானோ என்று நம்புகிற அளவுக்கு பெரிய பெரிய அடையாளங்கள் நடக்கும். இப்போ நம்ம வாழ்கிற இந்த சமீப காலத்தில் இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு நான் தான் இயேசு என்று சொல்லுகிறவர்கள் பல தேசங்களில் பெருகி இருக்கிறாங்க. நான் பிலிப்பைன்ஸ் தேசத்திலே சில தினங்கள் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நேரிட்ட போது அந்த தேசத்தில் ஒருவர் தன்னை இயேசு என்று சொல்லிக்கொண்டு இதுதான் பரலோகம் என்று பல ஏக்கரா நிலத்தை வளைத்து போட்டு அதை சுற்றிலும் அரண்களை அமைத்து இயேசு மாதிரியே அவர் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே போகிறாங்க. அவர்கள் அந்த டிவியில் தனியாக ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாங்க. நான் பார்த்தேன் அதில் அவர் இயேசுவை போல வந்து அவர்களுக்கு அருள் பரிபாலிக்கிறார், அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், ஜனங்கள் கைதட்டுகிறார்கள். அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் தேவதூதர்கள் மாதிரி பெண்களும் ஆண்களும் உடை உடுத்தி கொண்டு அந்த இடத்துல நடமாடுகிறார்கள். சில இடத்துல தான் விழிப்புணர்வு வந்திருக்குது. கென்யா தேசத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதில் தன்னை இயேசு என்று சொன்ன ஒரு மனிதன், நிறைய சம்பாதிச்சிட்டாரு, இயேசு என்று சொன்ன ஒரு மனிதன், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் தான் இயேசு என்று சொல்லி கொண்டிருந்த மனிதன் திடீரென்று போய் காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டார். அவர் சொன்னார், என் உயிருக்கு ஆபத்து, என்னை இதுவரைக்கும் பின்பற்றி கொண்டு வந்த ஜனங்கள், என்னை இயேசு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல மாறிட்டாங்க. நீர் இயேசு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் உன்னை சிலுவையில் அறையணும், நீ மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்தால் உம்மை நாங்கள் இயேசு என்று ஏற்றுக்கொள்வோம் என்று என்னை சிலுவையில் அறைவதற்கு தேடுகிறார்கள் என்று போய் இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் வரணும். ஒருவன் இயேசுன்னு சொன்னால் அவனை விடக்கூடாது, அவனை அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் எழுந்து காமின்னு சொல்லணும். பேசுவானா யாராவது? இது நடந்தது சமீபத்தில், ஒரு வாரத்துக்கு முன்னால். அவர் போய் போலீஸில் சரண்டர் ஆயிருக்கு, என்னை காப்பாற்றுங்க ஐயா, என்னை இதுவரைக்கும் நம்பின பக்த கோடிகள் இப்போ என்னை வந்து சிலுவையில் அறைய தேடுறாங்க, என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது போய் அவர் கோர்ட்டில் போலீஸில் சரண்டர் ஆகியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், இனி வருகிற நாட்களில் பெரிய பெரிய மாய தோற்றங்களை காண்பித்து மாயமான காரியங்களை காண்பித்து இவர்தான் இயேசு என்பதை போன்ற காரியங்கள் வரும். யார் தப்பித்து கொள்வார்கள்? இதில் யார் ஒருவன் அதிகமாய் தேவனிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறானோ அவனை வஞ்சிக்க முடியாது. இதைதான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு இவைகளிலிருந்து நீங்கள் தப்பும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 2வது காரியம் பாருங்களேன், எதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க போறோம்? யுத்தங்கள், கலகங்கள் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். யுத்தங்கள், கடைசி காலத்தில் வருகிற யுத்தங்கள் எல்லாம் டெரர்,
சாதாரண யுத்தங்கள் அல்ல. யுத்தத்தில் இன்னைக்கு வந்து நிறைய கருவிகளை உபயோகப்படுத்தி விஞ்ஞானத்தை பயன்படுத்தி யுத்தத்தை மிக கொடூரமான முறையான யுத்தங்களாக மாற்றி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் யுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் போது கத்திகளை வைத்து கொண்டு குதிரையை வச்சுக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு 2 படைகளை ஓன்னு கத்திட்டு போய் மோதி படைகளுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்ளுவார்கள். யுத்தம் நடத்துவதற்கென்று யுத்த களங்கள் வச்சிருப்பாங்க. அங்கதான் 2 படைகளும் மோதி கொண்டு சண்டை போட்டு இவர் ஜெயித்தார் அவர் ஜெயித்தார் என்று டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாங்கள் இருந்த இடத்திலேயே ஒரு பட்டனை தட்டுவதன் மூலம் நவீன கருவிகளை பயன்படுத்தி யுத்தத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ வருகிற யுத்தத்தில் ஒருவரும் தப்ப முடியாதபடிக்கு பல்வேறு விதமான ஆயுதங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்த ஒரு ஆயுதத்துக்கு பேர் சக்கர் என்று பெயர். சக்கர் இது என்ன செய்யும்னா, ஒரு குண்டை கொண்டு வந்து ஒரு ஊரில் நீங்கள் போட்டிங்கன்னா சத்தம் இல்லாமல் வெடிக்கும். அதிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிராணவாயுவை அப்படியே உறிஞ்சி கொள்ளும். அந்த 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அப்படியே உயிரோட செத்து விழுவாங்க கீழே. ஏன் இந்த இப்படிப்பட்ட கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க குண்டுன்னு சொன்னால், ஒரு இடத்துல நம்ம பெரிய பெரிய டைனமைட்டுகளை போடும்போது மனிதர்கள் மாத்திரமல்ல, கட்டிடங்கள் சேதமாகி விடுகிறது, பொருள் சேதமாகி விடுகிறது, அதனால் உலகத்துக்கு பெரிய நஷ்டம் வருகிறது. இந்த மாதிரி ஒரு வெப்பனை கொண்டு வந்து போட்டால் அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் அல்லது ஆடு மாடுகள் மாத்திரம் மரிப்பார்கள். மற்றபடி அங்கே இருக்கிற அந்த செல்வத்தை கட்டிடங்களை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு புதிய ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும்னா, ஒரு ஆளை ஸ்டடி பண்ணும், ஸ்கேன் பண்ணும். ஒரு ஆளை ஸ்டடி பண்ணி இன்னும் ஆளை நீ தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மனிதனை முழுவதுமாக ஸ்கேன் பண்ணி கொண்டு 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் கரெக்டாக போய் அந்த மனிதனை மாத்திரம் தாக்கி அது கொன்று ஒழித்து விடும். ஒரு தேசத்தை அழிக்க வேண்டுமானால் இன்றைக்கு சுலபம், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் ரொம்ப சுலபம். இது தவிர பயோ வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கிருமிகளை வச்சிருக்கிறாங்க. கொரோனா என்ற வியாதி வந்ததே, அந்த கொரோனா வியாதி கூட இயற்கையிலே வந்த ஒரு வியாதி அல்ல. பொருளாதார யுத்தத்தை செய்வதற்காக சைனா தேசத்திலிருந்து மனிதர்களால் அவிழ்க்கப்பட்ட ஒரு கொடிய காரியம். இது மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க. இந்த வெப்பன்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் புகை வராது, சத்தம் வராது. ஒரு தேசத்துக்குள்ளே வெடித்து வைத்து விட்டால் அது ஒரு பெரிய டைனமைட் அணுகுண்டுவை விட அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணும். மனிதர்கள் பலட்சயம் அடைவாங்க, மரணம் அடைவாங்க. இது எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிப்பதற்குள்ளே தேசங்களை அழித்துவிடும். அப்போ இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் தேசங்கள் யுத்தம் செய்வதற்கு மாறுபட்ட கருவிகளை வைத்து ஒருவரும் தப்ப முடியாமல் அழிக்க முடியுமானால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? அதுதான் ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட யுத்தத்தில் இருந்தும் மனிதர்களுக்கு நடுவிலே உண்டாகிற கலகங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். இந்த ஜெபம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். மாஸ்க் போடுவது காப்பாற்றாது, இன்ஜெக்ஷன் போடுவது காப்பாற்றுமா தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஜெபம் நம்மை முழுவதும் பாதுகாக்கும். நான் சொல்வது இந்த கொள்ளை நோய் மாத்திரமல்ல, இது சாம்பிள் தான். இனி வருகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் யுத்தம் செய்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க. லேசர் கதிர்களை பயன்படுத்துவாங்க, ப்ளூ பீம் என்று சொல்லுகிற பீம்ஸை வச்சு பயன்படுத்துவாங்க. இனி வருகிற காலத்தில் விஷக்கிருமிகளை வைத்து பயன்படுத்துவாங்க. ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பயன்படுத்தப்படும் போது இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது அதுக்கு ஒரே வழி இருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். அதற்கு பிறகு பாருங்களேன், மனிதர்களால் விரோதிக்கப்படுவோம். கர்த்தருடைய ஜனங்கள், மனிதர்கள் எல்லாரும் நம்மை விரோதிப்பார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியலாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, பெற்றோராலும் 16-17 பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஏன் அழியாது? காட்டி கொடுக்கப்படுவீங்க,
கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவீர்கள். ஆனால் ஜெபிக்கிற உங்களை எது ஒன்றும் அணுகாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து, எத்தனை விதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருப்பாருங்க. சூரியன்ல, நட்சத்திரங்கள்ல அடையாளங்கள் தோன்றும், நிலநடுக்கங்கள் தோன்றும், அலைகள் முழக்கமாக இருக்கும், சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வருகிற ஆபத்துகளுக்கு பயந்திருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இதெல்லாம் நடந்தாலும் உங்கள் இருதயம் மாத்திரம் ஸ்திரமாக இருப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது ஜெபம். இந்த ஜெபத்து பேர் தான் கடைசி கால ஜெபம். நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணினால், இது எல்லாம் நடந்தாலும், இயற்கையிலே சீற்றம் வந்தாலும், இயற்கையிலே போராட்டம் வந்தாலும், உங்களை அது அழியாமல் தப்புவிக்கும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி. அதான் வசனம் சொல்லுது. இந்த ஜெபம் எதுக்குன்னு கேட்டா, இந்த ஜெப அபிஷேகம் எதுக்குன்னு கேட்டா, இனி வருகிற காலங்கள் போராட்டங்கள் நிறைந்தது. மனிதர்கள் தப்ப முடியாத அளவிற்கு அவர்களை கண்ணியில் அகப்படுத்தக்கூடியது. இது மாதிரி ஒன்றில் தப்புனீங்கன்னா இன்னொன்று பிடிக்கும், இதில் தப்பிச்சுன்னா இன்னொன்று பிடிக்கும். மனிதர்களுக்கு அடுத்தடுத்து அலை அலையாய் வருகிற ஆபத்துகளை பார்க்கறதுனால ஜனங்களுடைய இருதயமே சோர்ந்து போம் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார், ஜெபம். அது இப்போ நம்ம செய்கிற இந்த ஜெபம் இல்லை, தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிறைந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கும்படி வேறொரு ஜெபத்தை கர்த்தர் ஆவியிலிருந்து உண்டாக பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் கண்ணீரோடும் உங்களை ஜெபிக்க வைப்பார். குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிறோம் இப்போ நம்ம, ஆனால் கர்த்தர் இந்த பாதுகாக்கிற ஜெபம் எப்படிப்பட்டன்னு சொல்றார் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம். ஆனால் பாதுகாக்கிற இந்த ஜெபம் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டிய ஒரு ஜெபம். எப்படிங்க நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். நீங்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தனியாக உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறத உங்களால் தெளிவாக உணர முடியும். அந்த ஜெபந்தான் உங்களை பாதுகாக்க போகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இந்த கொடிய காரியங்கள், இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். இது கர்த்தருடைய சித்தம். சிலர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இந்த கொடிய காலத்தில் நம்ம கடந்து வரும்போது, இந்த கடைசி காலத்தில் கடந்து வரும்போது நாமும் கஷ்டப்படணும், நாமும் உபத்திரப்படணும், நாமும் மரணம் அடையணும்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரிக்கக்கூடாது, நீ தப்பணும், இந்த தீமைகளிலிருந்து தப்பணும் என்னுடைய வருகை பரியந்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பாருங்க, இயேசு திரும்ப வருவார் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. சீஷர்கள் ஒலிவ மலையிலிருந்து இயேசுவோடு பேசி கொண்டிருந்த போது இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளி போனார். அவர் மேலே எழுந்தருளி போவதை ஆச்சரியமாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது 2 வெள்ளுடை தரித்த மனிதர்கள் இவர்களுடைய தோளை தொட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க, உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்றார்கள். அவர் ஏன் திரும்ப வருகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் திரும்ப வருவதே இழந்து போன இந்த பூமியை மறுபடியும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்காக. மனிதன் கையிலே கர்த்தர் பூமியை கொடுத்தார். மனிதன் வஞ்சகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அதை தூக்கி சாத்தானுடைய கையிலே கொடுத்து விட்டான். சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இப்போ வரைக்கும் பூமி சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் தான் மிகுந்து காணப்படுகிறது. சாத்தான் இயேசுவை ஒரு உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தி சொன்னான், இவைகள் எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் இவைகளை உமக்கு என்னால் கொடுக்க முடியும். நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன், இஷ்டமில்லாதவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றான். உண்மை அதுதான். இன்னைக்கு பாருங்க, சாத்தானுடைய கிரியைகள் பூமியெல்லாம் நிறைந்திருக்கிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய மரணத்தினாலே சாத்தானை ஜெயித்து மறுபடியும் சீக்கிரமாய் திரும்ப வந்து இழந்து போன பூமியை சாத்தானுடைய கையிலிருந்து மீட்டு கொள்ளுவார். அதைத்தான் நம்ம 2வது வருகை என்று சொல்லுகிறோம். இந்த 2வது வருகை வந்து இயேசு இந்த உலகத்தை மீட்டு கொள்ளும் போது, இந்த உலகத்தின் மேலே மீட்டு கொண்டதோடு அவருடைய கடமை முடியவில்லை. மீட்டு கொண்டு 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாளுமை செய்வார். 1000 வருஷம், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும்
இயேசு ஒருவர் தான் ஆட்சி பண்ணுவார். அப்போ இயேசுனுடைய ஆட்சி பூமி எங்கும் நிறைந்திருக்கும். இயேசுவின் ஆட்சி பூமி எங்கும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, இயேசு வந்து ஆட்சி பண்ணுவதற்கு என்னென்னலாம் வேணும் என்று நம்ம பார்க்கணும். ஒரு ராஜாவுக்கு பிரதானமான தேவை, அவர் ஆளுமை செய்வதற்கு குடிமக்கள் வேண்டும். ஜனங்கள் வேணும். அந்த ஜனங்கள் தான் பாதுகாக்கப்பட்டவர்களாக இடைப்பட்ட உபத்திரவ காலங்களில் சாத்தானுடைய எந்த வஞ்சகத்துக்கு உட்படாம தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக ஒரு கூட்டம் அவருடைய உபாய தந்திரங்களுக்கு தப்பி பிழைத்து மீதமாய் இருக்க வேண்டும். அப்பதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தால் இந்த உலகத்திலே ஜனங்களை வைத்து ஆட்சி செய்ய முடியும். ஜனங்கள் யாருமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க. சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே சாத்தான் எல்லாரையும் அழித்து விட்டான், பெரிய பெரிய அணுகுண்டுகளை போட்டு தேசங்களெல்லாம் பஸ்பமாக்கி விட்டான் என்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிரயோஜனப்படாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து யாரை ஆளுமை செய்ய போகிறார்? அவர் ராஜான்னு சொல்லணும்னா ராஜாக்கு ஜனங்கள் வேணுமே. அப்போ வேதம் சொல்லுது, கொடிய காலங்கள் வந்தாலும் தீய காலங்கள் வந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு கூட்டம் பேரை அழிய ஒட்டாமல் பாதுகாத்து வைத்திருப்பார். ஒருவேளை அணு ஆயுத போர் வந்து தேசங்கள் முழுவதுமாய் மூழ்கி போனா கூட கர்த்தர் தாம் ஆளுமை செய்வதற்கு ஒரு கூட்டம் ஜனங்களை மிச்சமாய் வைப்பார். இதை பற்றி நம்ம நிறைய செய்திகள் பேசி இருக்கிறோம். அப்படி மீதமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறதுனால இவர்கள் இந்த இடைப்பட்ட கால உபத்திரவங்களில் அழியாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை காத்து கொள்ள விரும்புகிறார். கடைசி காலம் என்பது வெறும் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் மாத்திரம் இல்லை, நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே உபத்திரவத்தின் நாட்கள் துவங்கி விட்டன. எனவே நீங்கள் பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் கஷ்டம், எங்கே பார்த்தாலும் போராட்டம், பொருளாதார சிக்கல், பண பஞ்சம், ஜனங்கள் வீதியில் வந்து நிற்பது, கலகங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் சாம்பிள், இதெல்லாம் வந்து இனி வரப்போகிற பயங்கரங்களுக்கு முன்மாதிரி. ஆனாலும் இப்போவே ஆரம்பிச்சிருச்சுல்ல. அப்போ இப்போதிருந்தே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒரு கவசத்தை தருகிறார். அந்த கவசம்தான் ஜெப ஆவி. இந்த ஜெப ஆவி நமக்குள்ளே வந்த உடனே உங்களை அந்த ஆவி ஜெபிக்க வைக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த மாதிரி இல்லை. இதுவரைக்கும் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் தேவை உங்களுக்கு உண்டானால் உடனே நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், 4 நாள் ஜெபம் பண்ணுறோம். வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், எங்களுடைய சரீரத்தில் வியாதி, அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த ஜெபம் இல்லை, இதை தாண்டி வேறொரு ஜெபம் இருக்கிறது. அது வாக்கு கடங்காத பெருமூச்சோட, மிகுந்த கண்ணீரோட ஜனங்களை விடுதலை செய்கிறதாக, உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறதாக ஒரு புது ஜெபம் புறப்படும். அதான் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதையே ஆவியில் ஜெபம் பண்ணுறீங்களா, உங்கள் மாம்சத்தில் ஜெபம் பண்ணுறீங்களாங்கிறத சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை அபிஷேகமே இல்லாமல் நம்மால் பண்ண முடியும்னா அது நீங்கள் ஆவியிலே பண்ணவில்லை. நீங்கள் பண்ண ஜெபத்தை உங்கள் சொந்த முயற்சியில் பண்ண முடியக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது கர்த்தருடைய ஆவியிலே நம்ம செய்கிற ஜெபம் என்று அடையாளம். உங்களால் செய்ய முடிஞ்சதையே செய்ய வைப்பதற்கு அபிஷேகம் நமக்கு தேவையில்லை. உங்களால் செய்ய முடியாததை செய்ய வைக்கத்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் ஆவியை உங்களுக்குள்ளே அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த ஜெபம் என்பது என்னால் செய்ய முடியாத ஒரு ஜெபம், இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு ஜெபம், என் சுயத்திலே முயற்சி பண்ணாலும் செய்ய முடியாத ஒரு ஜெபம். இந்த ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த ஜெபம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், பரிசுத்த ஆவியான ஒரு பலமாய் என்னை மூடிக்கொள்ள ஆரம்பிக்கிறார். நான் ஜெபிக்க 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 எனக்கு தாங்க முடியல, அடக்க முடியல. அந்த ஜெபம் தீவிரமாய் புறப்பட்டு வருகிறது. இப்போ நான் முயற்சி பண்ணால் என்னால் அந்த ஜெபத்தை செய்ய முடியாது. என்னால் அப்படி முழங்கால் படியிட முடியாது, அவ்வளோ நேரம் கதற முடியாது, அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாது, அவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய மனதை பொருத்தி அழ முடியாது. அந்த ஜெபத்துக்கு பேர் தான் ஆவியிலே பண்ணுகிற ஜெபம். எரேமியா என்ற பக்தன் ஜெபித்தான், கர்த்தாவே என் கண்களின் கண்ணீர் வற்றி போய்விட்டது. கண்ணீர் வற்றி போற அளவுக்கு அழுகிறார். நான் அழுது ஜெபித்த போது என் விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மேலே ஏறி கொண்டது. அப்படின்னு சொல்லி ஏங்கின உடனே இந்த எலும்பு ஏறிச்சான், கீழே இறங்க மாட்டேங்குதான். என் கண்கள் உள்ளே அப்படி குழி விழுந்து போய்விட்டது, அழுது அழுது வற்றி போய்விட்டது.
ஆனாலும் என்ன செய்ய, என் தேசத்துக்கு நான் இன்னும் அழ வேண்டி இருக்கே, என் தேசத்துக்கு நான் இன்னும் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கிறதே. அதனால கர்த்தாவை ஒன்று செய்யும், என் தலையை தண்ணீராய் மாற்றிவிடும், என் கண்களை கண்ணீர் ஊற்றாய் மாற்றிவிடும், நான் என் தேசத்திற்காக அழுது ஜெபிக்க வேண்டும் என்றார். இந்த ஜெபந்தான் ஆவியிலே நிறைந்த ஒரு ஜெபம். அந்த தேசத்து ஜனங்களில் எரேமியாவுக்கு என்ன செய்தார்கள் யோசித்து பாருங்கள். எரேமியாவை வாழ விடவில்லை, எரேமியாவை நிந்தித்தார்கள். எரேமியா புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சு பாருங்க. நிறைய பேர் தீர்க்க தரிசன புத்தகங்கள் படிப்பதில்லை. எரேமியாவுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அவர் ஒவ்வொரு முறை தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் தன் சொந்த ஜனங்களால் நிந்திக்கப்பட்டார். ராஜாட்ட போய் சொல்லுகிறார், தேசத்து மேல இவ்வளோ பெரிய ஒரு தீமை வரப்போகுதுன்னு சொல்லி. அவர் எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கத்தியினாலே கிழித்து நெருப்புல தூக்கி போட்டு விட்டான். மறுபடியும் அதே காரியத்தை எழுதி கொண்டே கொடுத்தாங்க. இனி அந்த எரேமியாவை வெளியே விட்டு வைக்க கூடாது, இவன் ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறான், ஆகவே இவனை பிடிச்சு ஆள் இல்லாத இடத்துல ஒரு குழியில போட்டுருங்கன்னு சொன்னான். அந்த குழி எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு மனிதன் மாத்திரம்தான் உள்ளே இறங்க முடியும். அது இருட்டா இருக்கும் அந்த குழி. அந்த குழியில இடுப்பளவுக்கு சேரும் சகதியும் இருக்கும். அது கீழே இடத்தால ஒரு கிணறு அளவுக்கு ஒரு 30 அடி ஆழத்துக்கு இருக்கும். அந்த குழிக்குள்ளே அவரை இறக்கி மேலே பலகைகளை போட்டு மூடி விடுவார்கள். இடுக்கத்தின் அப்பம் இருக்கு, தண்ணியில தான் நிற்கணும், படுக்க முடியாது. கண்களெல்லாம் குழி விழுந்த மனிதன், தன் தேசத்தை காப்பாற்றுவதற்காக போராடின மனிதன். அவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் எரேமியாவை எதிர்த்தார்கள். ராஜா எதிர்த்தான், பிரதானிகள் எதிர்த்தார்கள், ஜனங்கள் எதிர்த்தார்கள். இடுக்கத்தின் அப்பத்தை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை சின்ன ஒரு துண்டு ரொட்டியும் கொஞ்சம் தண்ணியும் உள்ளே இறக்குவாங்க. வெளிச்சத்தை பார்க்க முடியாது. நாள் கணக்கில் உள்ளே கிடந்தார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே கோபம்தானே வரணும், இப்படிப்பட்ட ஜனங்களை சபிக்கத்தானே செய்யணும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் கண்கள் கண்ணீரூற்றாய் மாறணும், என் தலை கண்ணீரால் நிரம்பணும், சாக கொடுத்த என் தேசத்திற்காக நான் கதறி புலம்பி அழுது ஜெபிக்கணும். என் கண்ணீர் வற்றி போய்விட்டது, என்னுடைய சரீரத்தில் விலா எலும்புகளெல்லாம் மேலே ஏறி கொண்டது. இந்த பாரம் நிறைந்த ஜெபம் இருக்கு பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஜெபம். இயேசு எருசலேம் மலையின் மேல் நின்ற போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே எருசலேமே, என் பிரிய சாலமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்ததை போல உன்னை கூட்டி சேர்க்க நான் அநேகம் தர மனதாயிருந்தேன் என்று இயேசு அழுதார். எருசலேம் இயேசுக்கு என்ன செய்தது? அவரை நகர வாசலுக்கு வெளியே தள்ளி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் பேசின வார்த்தைகளை ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் அவர் மேலே கல்லறிய தேடினார்கள். அவர் வஞ்சகன் என்று சொல்லி அவர் மேலே பட்டம் கட்டினார்கள். அவரை பிடிப்பதற்கு வகை தேடினார்கள். ஆனாலும் அந்த பட்டணத்துக்கும் அந்த தேசத்துக்கும் ஜெபித்தார் பாருங்க. அதுதான் ஆவியிலே நிறைந்து உண்டாகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் கண்ணீராலும் வேதனையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஜெபம். நம்ம பண்ணுற ஜெபங்களை பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் மெக்கானிக்கல் ப்ரேயராக இருக்கும். அந்த ஜெபம் அது மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படாது, மெக்கானிக்கலாக இருக்கும். அப்படி உள்ளேருந்து வரும், எப்படின்னா அப்படி எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி கர்த்தாவே இந்த நல்ல மாலை பொழுதுக்காக அல்லது காலை பொழுதுக்காக அப்படின்னு ஆரம்பித்து நம்ம பண்ணுற பகுதியாக பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். தவறு சொல்லலை. நம்முடைய மனித ஆவியிலே ஜெபித்தால், நம்முடைய சொந்த முயற்சியிலே ஜெபித்தால் இவ்வளவுதான் ஜெபிக்க முடியும். என்னுடைய பாரம் அவ்வளவுதான் வெளிப்படும். ஆனால் கர்த்தர் இதை தாண்டி ஒரு ஜெபத்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றார்னா, ஒரு கடைசி காலத்தில் ஒரு அபிஷேகத்தை தருவேன். அந்த அபிஷேகம் உங்களை கடைசி கால ஜெபத்தை பண்ண வைக்கும். அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணும்போது தேசம் விடுவிக்கப்படும், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படலாம். அப்படி ஒருவேளை படாமல் போனாலும் ஜெபிக்கிற நீ பாதுகாக்கப்பட்டு விடுவாய். ஜெபிக்கிற உன்னை அது பாதுகாத்து விடும். மற்றவர்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரலோகத்தில் போய் அங்கே விடப்படுகிறார். கர்த்தருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் எருசலேமின் மேலே ஒரு பேரழிவை கட்டவிழ்ப்பதற்கு, சங்கார தூதர்களை அனுப்புவதற்கு ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். எரேமியா அங்கே நின்று எசேக்கியேல் அங்கே நின்று அந்த சம்பவத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்.
அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யார் அங்கே என்று அழைக்கிறார். அப்பொழுது உருவின பட்டயத்தோட சங்கரிக்கிற ஆயுதங்களோட ஒரு கூட்டம் தேவதூதர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் எருசலேம் பட்டணத்தில் உருவ வெட்டுங்கள், ஒருவனையும் உங்களுடைய கண்கள் தப்ப விட வேண்டியதில்லை அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கு முன்னால வேறொரு தேவதூதனை கர்த்தர் அழைத்தார். அந்த தேவதூதன் சணல் நூல் வஸ்திரம் தரித்து தன்னுடைய அறையிலே ஒரு மைக்கூடு வைத்திருந்தான். அந்த தேவதூதனை கர்த்தர் அழைத்து சொன்னார், இந்த சங்கார தூதர்கள் எருசலேமுக்குள்ளே போறதுக்கு முன்னால நீ உள்ளே போய் அந்த எருசலேம் பட்டணத்தில் செய்யப்படுகிற தீமைகளை பார்த்து மனம் பொருந்தி அழுது ஜெபிக்கிற, மன்றாடி கொண்டிருக்கிற, கதறுகிற, கண்ணீர் வடிக்கிற ஜெப வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நெற்றியிலெல்லாம் அடையாளம் போடு. யாருடைய நெற்றியில் அடையாளம் போடுறவையோ அவன் ஜெபிக்கிறவன் என்ற அர்த்தம். அவன் தேசத்திற்காக, தேசம் பாழா போனதற்காக திறப்பிலே நின்று கதறுகிறவன். அவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடு என்றார். அடையாளம் போட்டு முடிச்ச உடனே, சங்கார தூதர்களே, நீங்கள் புறப்பட்டு எருசலேம் வீதிகளிலே உருவ கடந்து போங்கள். உருவ கடந்து போய் உங்கள் கண்கள் ஒருவனையும் தப்ப விட வேண்டாம். பெரியோர், சிறியோர், வாலிபர், ஆசாரியன், ஊழியன், குழந்தை யாரையும் விட்டு விடாமல் வெட்டுங்கள் என்றார். உங்கள் சங்காரத்தை முதல்ல என் வீட்டிலே துவங்குங்கள், தேவாலயத்திலே துவங்க, தேவாலயத்தில் ஆரம்பித்து உள்ள வெட்டிட்டு போ. ஆனால் யாருடைய நெற்றியிலே முத்திரை போடப்பட்டிருக்கோ அவர்களை மாத்திரம் கிட்டி சேராதிருங்கள். அவனை தொற்றாத, மற்ற எல்லாரையும் விட்டு. பாருங்க, எருசலேமிலே பல தீமைகள் அரங்கேறி கொண்டிருந்தது. எருசலேமிலே ஆலயத்திலே கரப்ஷன் வந்து விட்டது. ஆசாரியர்கள் உத்தமமாய் நடக்கவில்லை. ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கென்று உண்மை காக்கவில்லை. நீதி புறம்பாக்கப்பட்டது. எல்லா தீமையும் அங்கே ஒரு தண்ணீரை போல ஜனங்கள் பருகி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய கோபாக்கினை எருசலேமின் மேலே இறங்கிற்று. இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ அந்த தேசத்தில் நடக்கிறத பார்த்து ஒரு சின்ன கூட்டம் தன் வீட்டை அடைத்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஒரு காலத்தில், தாவீதின் காலத்தில், சாலமோன் காலத்தில் எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்த பட்டணம் இந்த எருசலேம் பட்டணம். சாலமோன் காலத்தில் இந்த ஆலயத்தின் தேவனுடைய மகிமை தங்கியிருந்த ஆலயம். அதன் பின்பு எங்களுடைய முற்பிதாக்கள் ஆராதித்த இடம் இன்னைக்கு விபச்சாரத்தில் நிறைந்து, வேசித்தனங்களிலே நிறைந்து, கள்ளர் குகையாக மாற்றப்பட்டு, இந்த எருசலேம் பாழா போச்சே பாழா போச்சேன்னு ஒரு கூட்டம் பேர் அழுது ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? கர்த்தாவே, எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும், எருசலேமுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கைவிரித்து அதற்கு உத்தரவாதம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், அவர்கள் எருசலேமை காப்பாற்றும்படி செய்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அவங்க பண்ணாங்க, எருசலேமை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு. அவர்களுடைய பாவம் உச்சத்தில் இருந்ததுனால, எருசலேம் ஜனங்களுடைய பாவம் உச்சத்தில் இருந்ததுனால இவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. இவங்க ஜெபம் பண்ணி எருசலேமை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க, காப்பாற்றவில்லை. ஆனால் ஜெபித்தவனை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அவங்க ஜெபம் பண்ணாங்கல்ல, ஜெபம் யார் யார் பண்ணானோ அவருடைய நெற்றியிலெல்லாம் அடையாளம் போடு. இதே தான் இந்த கடைசி காலத்தில் நடக்கும். நம்ம தேசத்தில் நடக்கிற தீமைகளுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். அந்த தேசம் கர்த்தருடைய கிருபையை பெற, இரக்கத்தை பெற தகுதியாக இருந்தால் கர்த்தர் தேசத்துக்கு இறங்குவார். இல்லாவிட்டால் ஜெபித்த உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேசம் அழியும், பாழாய் போகும். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, நாங்கள் இவ்வளவு அழுதோம், இவ்வளவு கதறினோம், இவ்வளவு கண்ணீர் விட்டோம், ஆனாலும் ஆண்டவரே இந்த தேசத்தின் மேலே தீமை வந்து விட்டதுன்னு சொல்லுவீங்க. உண்மைதான். நீங்கள் ஜெபிச்சீங்க, கண்ணீர் விட்டீங்க, கதறினீங்க, அழுதீங்க. கர்த்தர் இரக்கம் செய்வதற்கு அந்த தேசம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை, அது தயாராக இல்லை. அதனால கர்த்தர் தம்முடைய நீதியின்படி தேசத்தின் மேலே தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்தினார். ஆனால் அந்த தேசத்திற்காக ஜெபிச்சீங்க பாருங்க, அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தீமையெல்லாம் நடக்கும்போது இந்த தீமைகளை பார்த்தவைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபம் தேசத்தை காக்கிறதோ இல்லையோ, ஜெபிக்கிற உன்னை காப்பாற்றி விடும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி விழித்தேந்து ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த ஜெபத்தை கடைசி காலத்திலே வாழ்கிற
வாழப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இது உன்னால முடியாது, நீ நினைச்சினா இந்த ஜெபத்தை பண்ண முடியாது. இது வாக்கு கடங்காத பெருமூச்சலோட வரணும். இந்த இடைப்பட்ட கடைசி காலத்தில் தொடர்ந்து பயங்கரங்கள் உங்களை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஜெபம் பண்ணுவோமா அல்லது தேசத்துக்கு ஜெபம் பண்ணுமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களிலே மிகுந்த தியாகத்தோடு உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி தேசத்துக்காக அழும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்ப சித்தம் வைத்திருக்கிறார். இந்த ஆவியை தான் கர்த்தர் நம்ம காலத்தில் கட்டவிழ்க்க போகிறார். இந்த ஆவியினுடைய முதற் பலனாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த வருஷத்தில் இந்த ஆவியை நான் கட்டவிழ்ப்பேன். இந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படும் போது உங்களுக்குள்ளே இருந்து ஒரு வித்தியாசமான ஜெபம் புறப்படும். அது இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜெபத்தை போல இருக்காது. இதுவரைக்கும் நீங்கள் பண்ணீங்களா அது மாதிரி இருக்காது. இந்த அபிஷேகம் உங்களை தூங்க விடாது. உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய மன பாரத்தை உங்களுக்குள் அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது உங்களை ஜெபிக்க வைக்கும், நதியளவாய் கண்ணீர் விட வைக்கும். இந்த ஜெபத்தை செய்வது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்களை சூழ இருக்கிறவர்களுக்கு நல்லது. ஏனென்றால் இந்த ஜெபம் உங்களை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது, காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்படுதான். அதான் வேதம் சொல்லுது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும், அது என் சித்தம். சாகிறவர்களுடன் உங்களோட சாவு நியமிக்கப்பட்டுறக்கூடாது. நான் இந்த பூமிக்கு திரும்ப வரும்போது ஆளுமை செய்வதற்குன்னு ஒரு கூட்டம் பேர் இருக்கணும். அவர்கள் இந்த தீமையிலிருந்து விலக்கி காக்கப்பட்டு என்னுடைய ஆளுமை ஏற்றுக்கொள்ளணும். அவன் நடுவழியிலே மறித்து விடக்கூடாது. அதற்கு நான் ஒரு விசேஷித்த ஏற்பாடு செய்கிறேன். அதை நான் இப்பொழுதே துவக்கம் செய்கிறேன். அது ஒரு ஜெப ஆவி, ஜெப வல்லமை. இந்த வல்லமை கடைசி நாட்களில் வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் அதி முக்கியமான தேவையாக இருக்கிறது. இல்லாட்டா இனி உலகத்தில் கட்டவிழ்த்து விடப்பட போகிற மனிதர்களாலேயும் சாத்தானாலே உண்டாகிற பயங்கரங்களை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது. ஒரு கொள்ளை நோய் வந்த போது பாருங்க, முடிஞ்சான்னு பாருங்க. எவ்வளவோ நம்மளும் மனித முயற்சி எவ்வளோ பண்ணி பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டு நமக்கு எவ்வளோ காரியம் சொல்கிறாங்க. நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாங்கிறாங்க, கை கழுவுனா தப்பிக்கலாங்கிறாங்க, ஒருவரை ஒருவர் பார்க்காமல் உங்களுடைய கதவுகளை அடைத்து கொண்டால் தப்பிக்கலாங்கிறாங்க. நமக்கு எவ்வளோ முடியுமோ என்னென்ன முயற்சி, எல்லா முயற்சியும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனாலும் முதல் அலை வந்து அதற்கு பிறகு நம்ம எல்லா காரியங்களையும் லாக்டவுன்லாம் கடைப்பிடிச்சோம். ரெண்டாவது அலை மறுபடியும் வந்து விட்டதே. அது மறுபடியும் அலை அலையாய் தொடர்ந்து வந்ததே. ரெண்டாவது அலை முதல் அலையை விட கொடூரமாய் இருந்ததே. அப்போ மனிதன் எடுக்கிற முயற்சிகள் நம்ம அப்படி தான் செய்ய முடியும். அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்க முடியாது. அரசாங்கம் நல்ல மனநிலையில தான் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் அந்த முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் போதுமானவைகள் அல்ல. கர்த்தர் சொல்றார், இது மாதிரி தான் இருக்கும் இனி வருகிற காலம், இனி வருகிற உலகம் இப்படித்தான் இருக்கும். மனிதர்கள் தப்ப முடியாதபடிக்கு அவர்களை அழிக்கத்தக்கதான தீமைகள் கட்டவிழ்த்து விடப்படும். ஆவிக்குரிய பிள்ளைகளை வஞ்சிக்கிற வஞ்சகங்கள் கட்டவிழ்த்து விடப்படும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய தீமைகள் தேசத்திலே உண்டாகும். இதிலெல்லாம் கரை திரை பிழை இல்லாமல் தப்பித்து கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு போக்கை வைத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அது உங்களால் சாத்தியப்படாது. ஆகவே நான் என் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை நிரப்பி உங்களை நான் ஜெபிக்க வைக்க போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தர் அதை இந்த வருஷத்திலே நான் கொடுப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா நம்ம கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்பது பொருள். இனி காலம் செல்லாது என்பது பொருள். இனி நீங்கள் பெரிய பெரிய தீமைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது பொருள். ஆகவே இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். கர்த்தர் கொடுப்பேன் என்ற இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் ஒரு சரியான சமயம், ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால் இந்த நாட்களை நம்ம விடாமல் நம்ம இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த காரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம இந்த தீமையிலிருந்து தப்புவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இந்த ஜெபம் மாற்றுகிறது. கர்த்தருக்கு முன்னால் நம்ம நிற்கணும். யார் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடும்? வேதம் சொல்லு, கொஞ்ச நாளில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். யார் அவர் முன்பாக நிற்பாங்க, யார் நிலை பெறுவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் கேட்குது. அவர் முன்னால் நிற்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இயேசுவுக்கும் கடைசி காலத்திலும் வருகையின் காலத்திலும் பார்க்க போகிற இயேசுவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருக்கும். யார் அவர் முன்பாக நிற்க முடியும்? தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ ஜனமாய் தன்னை பாதுகாத்து கொண்டு பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்த பக்தர்கள் தான் அவர் முன்னால நிற்க முடியும். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எரியும். யார் அவர் முன்பாக நிலை நிற்பார்கள் என்று சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு முன்னால நம்ம கொண்டு போய் நிறுத்தி நம்ம தைரியமாய் நிற்பதற்கு ஒரு அந்த அபிஷேகம், ஜெப அபிஷேகம் உங்களை தைரியப்படுத்துகிறது. சாத்தானுக்கு முன்னாலே நின்றலாம், மனிதர்களுக்கு முன்னாலே நின்றலாம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்னாலே நிற்கணும்னா அதற்கு ஒரு விசேஷித்த ஆயத்தம் தேவைப்படுகிறது. அது வேதம் சொல்லுகிறது, உங்களை கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றுகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கடைசி காலத்திலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஜெபம் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. மாத்திரல்ல, கர்த்தர் முன்பாக உங்களை நிற்க வைக்கிறது, அவரை எதிர்கொள்ள வைக்கிறது, சந்தோஷமாக எதிர்கொள்ள வைக்கிறது. அதற்கு இந்த ஜெபம் அவசியப்படுகிறது. 3 சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறாங்க. 3 சந்தர்ப்பங்களில். அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்குத்தான் கர்த்தர் இந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார். முதல் சந்தர்ப்பம் பாருங்க, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்திலே அவருக்கு எதிர்கொண்டு போய் நிற்க போகிறோம் முதல்ல. அப்ப நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலத்தின் துவக்கம். உபத்திரவ காலம் இன்னும் ஆரம்பிக்கல, கடைசி காலத்தின் துவக்கம். கடைசி காலத்தின் நிகழ்வுகள் பல இடங்களில் நடக்கிறத பார்ப்பீங்க. இந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்து உபத்திரவ காலம் என்ற ஒரு காலம் வருகிறது. அந்த உபத்திரவ காலம் 7 வருஷம் இந்த உலகத்தின் மேலே நீடிக்க போவதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிற சாத்தான் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி பண்ண போகிறான். சாத்தான் உலகத்தை ஆட்சி பண்ணால் மனிதர்களுக்கு தீமை தானே. அவருடைய காலத்தில் பயங்கரங்கள் கட்டவிழ்த்து விடப்படும், மனிதர்களை கொலை செய்ய தேடுவாங்க. இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் கொடுமையாக இருக்கும். அப்போ இந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய காலத்தில். அடுத்து ஒரு 7 வருஷ உபத்திரவ காலம் வருது. இந்த காலத்திலிருந்து அடுத்த காலம் மாறுவதற்கு நடுவில் ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னு கேட்டால், கர்த்தருடைய ரகசிய வருகை வருகிறது. இந்த வருகை யாருக்காக வருதுன்னு சொன்னால், பரிபூர்ணம் அடைந்த தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களை, தங்களுடைய வஸ்திரத்தை கரை திரை பிழையில்லாமல் காத்து கொண்டவர்களை, தங்களுடைய விசுவாசத்தை தக்க வைத்து கொண்டவர்களை, தனக்கென்று இடப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை பூர்ணமாய் செய்து முடித்தவர்களை, கர்த்தருக்கு நற்கனி கொடுத்தவர்களை, இவங்களை தான் பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்த பக்தர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களை எல்லாம் 4 திசையிலிருந்து ஒன்று கூட்டி அவர்களை மத்திய வானத்திற்கு கர்த்தர் எடுத்து கொண்டு போவார். அடுத்த 3ஆம் பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த சம்பவம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற நண்பனுக்கு கூட தெரியாமல் அந்த சம்பவம் நடக்கும். அதற்கு பேர் தான் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை நடக்கும்போது என்ன நடக்கும்? இது கடைசி காலத்தினுடைய கடைசியிலும் உபத்திரவ காலத்தினுடைய துவக்கத்திலும், இந்த 2க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த சம்பவம் நடக்க போகிறது. இந்த சம்பவத்தில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிபூர்ணம் அடைந்த கர்த்தருடைய பரிசுத்த பக்தர்கள், இவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்தில் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இப்படி நம்ம போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றுவது கடைசி காலத்தில் கர்த்தர் தருகிற இந்த ஜெப ஆவி. இந்த ஜெப ஆவி தான் உங்களை பரிபூர்ணம் அடைய வைக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சித்தத்தை நிறைவேற்ற வைக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வைக்கிறது. இந்த ஜெபந்தான் இந்த கடைசி காலத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் பரிபூர்ணப்படுத்தவும், கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தவும் செய்கிறது. ரகசிய வருகையில் எல்லாரும் போயிட முடியாது. ரகசிய வருகையில் கர்த்தர் தனக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடித்தவர்கள். அதுக்கெல்லாம் நமக்கு மூல காரணமாக ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு எழுப்புதல் தரிசனம். அது இயேசு உடிக்கிறார் ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிச்சா தான்
அவர்கள் தன்னுடைய அழைப்பிலே பரிபூர்ணம் அடைகிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை ஒவ்வொரு வேலை கொடுத்துக்கலாம். கர்த்தர் நீ சுவிசேஷம் மயமாக்கணும், இவ்வளோ ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் பரிபூர்ணம் அடைய முடியும். தேவனுடைய சித்தத்தை முழுவதும் செய்து முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம சரியாக ஓடவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றவும், கர்த்தருக்குள் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளவும், கர்த்தர் வரும்போது கரை திரை பிழை இல்லாமல் பரிசுத்தமாய் அவர் எதிர்கொள்ளவும் நமக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த ஜெபம், இந்த ஜெபத்தை மையமாக வச்சு தான் நீங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை உங்களால் முடிக்க முடியும். சொந்த பலத்தில் உங்களால் முடிக்க முடியாது. ஆகவே தான் இந்த ஊழியத்தில் எதை தொட்டாலும் முதல்ல ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் 24 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், வாலிபர்களுக்கு ஜெபம், வயதானவர்களுக்கு ஜெபம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்தில் ஜெபம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ அவர்கள் அந்த ஜெப ஆவிலே நிரப்பப்பட்டு தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கத்தான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றத்தக்கதான பலன் கிடைக்கிறது. அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்த திட்டங்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த திட்டங்களை செய்வதற்கு காலெடுத்து வைக்கும்போது அவர்களுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஆணி வேறாக இந்த ஜெப ஆவி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் இந்த ரகசிய வருகையிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவதற்கு, நீங்கள் தைரியமாக போய் நீங்கள் நிற்பதற்கு, ரகசிய வருகை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஜெப ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:16 இந்த ரகசிய வருகை பற்றி சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வானத்திலிருந்து இறங்கி வருவார், பூமிக்கு வரமாட்டார். நீங்க நல்லா கவனிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்து இந்த பூமியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கல்லறைகளிலே அவர்கள் கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவார்கள். அவர்களுக்கு மறுபடியும் அவருடைய சொந்த சரீரம் கொடுக்கப்படும். அது உயிர் தெழுந்த சரீரமாக இருக்கும். கல்லறைகள் திறக்கும். அவர்கள் வானத்துக்கு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அங்கிருந்து வருவார், நம்ம எதிர்கொண்டு போகிறோம். அப்போ இந்த முறை இயேசு பூமிக்கு வரல, மத்திய வானம் வரைக்கும் வருகிறார். சில பேர் சொல்லுவாங்க ரகசிய வருகையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு 4 தடவை அங்கே வருவார், இந்த இயேசு எழுந்தருளி போனது எப்படி அப்படியே திரும்ப வருவார் தானே சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறத பாருங்கள், இயேசு பூமிக்கு 2வது முறை தான் வருகிறார். ஆனால் மத்திய வானத்துக்கு ஒரு முறை வருகிறார். அவர் மத்திய வானத்தில் வந்து நிற்பார். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அவர் எதிர்கொண்டு போக புறப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இந்த நாம தான் உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் முன்பாக போய் மேகங்கள் மேலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் முன்பாக நிறுத்தப்படுகிறோம். அப்படி நிறுத்தப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. அதுதான் அவர் சொல்றார். கடைசி காலத்தில் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி. பயமே இல்லை நமக்கு. ஜெபிக்கிறோம், ஜெபிக்க காரியங்கள் வெளிப்படுகிறது. கடைசி காலத்தில் எப்படி வாழணும் சொல்லப்படுது. கடைசி எக்காலம் ஒலித்த போது ஜெபித்து பக்குவப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களின் காதுகளில் அந்த எக்கால சத்தம் ஒலிக்கிறது. அது உடனே அவர்கள் மறுரூபமாகி ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே கர்த்தரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். 2வது கர்த்தருக்கு முன்னால் எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்க. அவருடைய பகிரங்க வருகையிலே ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. மீதி கொஞ்சம் ஜனங்கள் இந்த எழுப்புதலில் எழுப்பப்பட்டவங்க அந்த உபத்திரவ காலத்தை தாண்டி வருவதற்கு மிச்சமாய் வைக்கப்பட்டிருப்பாங்க. கடைசி கால தலைமுறை, அதில் கைவிடப்பட்டவர்கள் வேற. இவர்கள் கடைசி கால தலைமுறை, கடைசியில் எழுப்பப்பட்டவங்க. இயேசு வரும்பொழுது இந்த உலகத்தில் குடிமக்களாக நியமிக்கப்பட்டவங்க. அவர்கள் பூமியில் தான் இருப்பாங்க. அவர்கள் இயேசு வரும்பொழுது
4 திசைகளிலிருந்தும் கூட்டி அவர் முன்பாக சேர்க்கப்படுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்காள சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் வேற, இங்கே கூட்டி சேர்க்கப்படுகிறவர்கள் வேற. அவர்கள் எக்கால சத்தம் கேட்டவுடனே மறுரூபமாகிவிட்டார்கள். இவர்களை தேவதூதர்கள் போய் கூட்டி சேர்க்கிறாங்க ஒரு இடத்துல. இதுதான் கர்த்தருடைய 2வது வருகையிலே நடைபெற போகிற காரியம். அப்ப இந்த 2வது வருகையில இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்துல கர்த்தருக்கென்று மீதமாய் வைக்கப்பட்ட ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு கூட்டம். இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தர் பர்பஸாவே அவங்களை மீதமாய் வைத்திருப்பார். அவர்களைத்தான் இந்த எழுப்புதலிலே அந்த எழுப்புதல் பிறப்பிக்க போகிறது. அப்ப இவங்களை என்ன செய்வாங்க, இவர்கள் இந்த கடைசி கால ஜெப ஆவினால நிரப்பப்படணும். இந்த எழுப்புதல் காலத்துல இந்த ஜெப ஆவி வல்லமையாய் ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். எழுப்புதலில் எழும்ப போகிற தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையினாலே நிரப்பப்படணும். அது எப்படி நிரப்பப்படும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கிவிடும். நாமெல்லாம் இந்த எழுப்புதலை பிறப்பிக்க போகிறவர்கள். கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது நம்முடைய அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் ரகசிய வருகையில். ஆனால் நம்ம மூலம் எழுப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த 7 வருஷத்தை தாங்கி தப்பித்து அவர்கள் அதற்கு பிறகு வருகிற வருகையின் நாட்கள் வரைக்கும் நீடித்திருப்பாங்க. அவர்கள் சாத்தானுடைய கண்ணிக்கு தப்பி கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. அப்ப ஏன் கர்த்தர் அவர்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்ற வேண்டியதானே நீங்க கேட்பீங்க. இல்லை, கர்த்தர் நாம் வாழ்கிற இந்த காலத்துல முதல்ல உங்கள் மேலும் என் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றி எழுப்புதல் காலத்துல உங்கள் கைகளின் வழியாக அந்த அபிஷேகம் எழும்ப போகிறவர்களுக்குள்ளே கடந்து வர போகிறது. நான் சொல்ற புரியுதா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சீஷர்களை கர்த்தர் அழைத்து வந்தார். 120 பேர் மேலறையிலே காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் முதல்ல அதை கட்டவிழ்த்து பரிசுத்த ஆவியை ஊற்றினார் அவர்கள் மேல. அதுக்கு பிறகு பாருங்களேன், இவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் ஜனங்கள் மேல தங்கள் கைகளை வைத்தார்கள் அல்லது அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினார்கள். அப்பொழுது ஜனங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒருவரும் தொடாமலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கூட்டமும் இருந்தது. அப்புறம் இவர்கள் மூலம் அந்த அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே கடத்தப்பட்டது. இப்போ நாம் என்ன சொல்ல வர்றேன், இந்த அபிஷேகம் கடைசி காலத்தில் அவசியமா இருக்கிறதுனால உங்க மேல முதல்ல இறங்கி வரும். உங்கள் மூலம் எழுப்புதல் வரும்போது அதில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் கைகளின் மூலம் அந்த அபிஷேகம் பரப்பப்படும். உங்களை கர்த்தர் நிரப்பியிருந்தா ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. உங்கள் மூலம் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவ காலத்தில் ஜெயித்து சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்பட்டு கர்த்தருடைய 2வது வருகையிலே காணப்படுவாங்க. இதுக்கு தான் கர்த்தர் இப்பொழுதே இந்த ஆவியை கட்டவிழ்க்கிறார். அப்ப நம்ம எல்லாம் கூட்டி சேர்க்கப்படும் போது ஒரு கூட்டம் பேர் கர்த்தருக்கு முன்னால நிக்கணும். கர்த்தர் பூமியில நிற்பார். சாத்தானுடைய அணி அங்கே திரண்டு இருக்கும். அர்மகெதோன் யுத்தத்தை செய்து முடித்து பூமியின் 4 ஓரங்களிலிருந்தும் தன் ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். அவங்க எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்க. அப்படி அவர்கள் நிலைநிறுத்தப்படுவதற்கு ஜெபம் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் அவர்களை ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறார். இந்த ஜெப ஆவிதான் இந்த கொடிய காலத்துல அவர்களை ஜெபிக்க வைக்கிறது. அவர்கள் எந்த ஒரு தீமைக்கும் உட்படுத்தப்படாமல் கர்த்தரையே சார்ந்து வாழும்படிக்கு இந்த ஜெபம் அவர்களை வழிநடத்துகிறது. இந்த ஜெபம் முதல்ல உங்கள் மேலே இறக்கி வைக்கப்படுகிறது. உங்கள் மூலம் எதிர்காலத்தை எதிர்கொள்ள போகிற புதிய தலைமுறையின் மேலே அது பரவ செய்யப்பட போகிறது. அப்ப முதல்ல ரகசிய வருகையிலே கர்த்தருக்கு முன்னால ஒரு கூட்டம் நிற்பாங்க. அவர்களுக்கும் இந்த ஜெப ஆவி தேவை. 2வது வருகையிலே கர்த்தராலே கூட்டி சேர்க்கப்பட்டு இயேசுக்கு முன்னால் நிற்பாங்க. அவர்களுக்கும் இந்த அபிஷேகம் தேவை. 3வது நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்பாங்க. கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்னால மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31, 32 சொல்லுகிறது,
அன்றிய மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறதை போல அவர் பிரித்து, அப்போ போய் ஆண்டவருக்கு முன்னால நிற்கணும். வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறியாடுகளை தனியாகவும் பிரிப்பார். செம்மறியாடுகளை பார்த்து சொல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டே வாங்க. வெள்ளாடுகளை பார்த்து, உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லுவார். இந்த சிங்காசனத்துக்கு முன்னால் நீங்க தைரியமா வந்து நிற்கணும்னா நீங்க ஜெப ஆவியினாலே உங்களை பாதுகாத்திருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை இந்த ஜெப ஆவியினாலே நிறைவேற்றி முடித்திருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து, எதுக்கு? கடைசி காலத்தில் நடைபெறுகிற கொடிய தீமைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெப ஆவியினால் உண்டாகிற ஜெபத்தினால நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் ரகசிய வருகையிலே கர்த்தருக்கு முன்னால நாம நிற்க முடியாது, அல்லது இரண்டாவது வருகையிலே கர்த்தருக்கு முன்னால நிற்க முடியாது, அல்லது நியாயாசனத்திலே செம்மறியாடுகளின் கூட்டத்தை போல கர்த்தருக்கு முன்னால போய் நிற்க முடியாது. அப்ப கர்த்தருக்கு முன்னால ஒரு மனிதனை நிலைநிறுத்தத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்துவதும் அவனை பரிபூர்ணப்படுத்துவதும் கர்த்தருடைய ஆவியினால் மாத்திரமே சாத்தியமாகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் முக்கியம். நாங்க தான் ஏற்கனவே ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறோமேன்னு சொல்லி, அது வேற. ஏற்கனவே நம்ம ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தோம். அந்த அபிஷேகம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தோம், தேவனிடத்தில் அழுதோம். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுத்தார். அந்த அபிஷேகம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளே இருக்குது. அது பொதுவான ஒரு அபிஷேகம். நம்ம வந்த போது பாருங்க, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டோம், மனம் திரும்பினோம், ஜெபம் பண்ணினோம். ஒரு நாள் திடீரென்று நம்ம மேலே ஒரு வல்லமை இறங்கிற்று. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்று அங்கீகரித்து கொண்டு தம்முடைய வல்லமையிலே நம்ம அபிஷேகம் பண்ணினார். நம்ம அதோடு நின்று விடக்கூடாது. அதற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி ஊழியங்கள் இருக்கிறது, தனித்தனி கடமைகள் இருக்கிறது, தனித்தனி வேலைகள் இருக்கிறது. அதை செய்வதற்கு கர்த்தர் விசேஷித்த ஆவினாலே அவர்களை நிரப்புகிறார். அவர்களில் சிலரை அப்போஸ்தலராக கர்த்தர் ஏற்படுத்துகிறார், அதுக்கு ஒரு அபிஷேகம். சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்துகிறார், அதற்கு ஒரு அபிஷேகம். சிலரை அவர் சுவிசேஷகராக ஏற்படுத்துகிறார், அதுக்கு ஒரு அபிஷேகம். எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. வரங்களிலும் அதே மாதிரி தான் வித்தியாசம் இருந்தது. ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான், ஒருவன் சொஸ்தமாக்கினான், ஒருவன் அற்புதங்களை செய்தான் என்று வரங்களிலும் பல்வேறு விதமான வித்தியாசம் காட்டப்படுகிறது. நம்ம இப்போ பெற்றிருக்கிறது அடிப்படையான ஒரு அபிஷேகம். இது எல்லாருக்குள்ளும் கொடுக்கப்படுகிறது. அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காமிக்குது. அந்த அபிஷேகத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதை பெற்றுவிட்டு நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன்னு சொல்கிறோம், நல்லது. ஆனால் அது போதுமானதல்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஆவி தேவைப்படுகிறது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு ஆவி தேவைப்படுகிறது, அதிலும் கடைசி காலத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு ஆவி தேவைப்படுகிறது. இந்த ஆவியைத்தான் கர்த்தர் நம்ம மேலே கட்டவிழ்க்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ஆவி வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் தான் ஜெபிக்கிறேனான்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். அந்த விதத்திலே உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவி, அது உங்களுக்குள்ளே கிரியை செய்தான் பாருங்க. கர்த்தர் சீக்கிரமே இந்த ஆவியை கட்டவிழ்க்க போகிறார். தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட போகிறது. ஜெபிக்கிறவர்கள் எழும்ப போறாங்க. அது ஜெபிக்க 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 தேசத்தை சுத்திகரிக்கும், சபையை சுத்திகரிக்கும். மாத்திரமல்ல, உங்களை அது பாதுகாக்கும். உங்களை கர்த்தர் முன்பாக போய் நிற்கிறவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாய் அது வனைந்து கொண்டே வரும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் எப்படி போய் நிற்கணுமோ அதற்கு ஏற்ற குணத்தையும் சுபாவத்தையும் கொடுக்கும். அந்த ஆவியில நிறைஞ்சிருக்கணும். அந்த ஆவியானவர் ஜெபிப்பதற்கு இடம் கொடுக்கணும். அந்த ஜெபமே வித்தியாசமாக வரும். அந்த ஜெபம் வேற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பண்ணின ஜெபத்திற்கும் அந்த ஜெபத்திற்கும் வித்தியாசம் வரும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மாத்திரம் இல்லை, இந்த ஜெபம் என்னென்னலாம் செய்யும் என்பதை இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம சொல்லிட்டு இந்த அபிஷேகத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம்.
கர்த்தர் ஒருவேளை இப்பொழுதே அந்த ஆவியை கட்டவிழ்த்து நம்மை நிரப்பினாலும் நிரப்பலாம். அல்லது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கிற தருணத்திலேயே ஒரு விசேஷித்த ஆவியினாலே உங்களை நிரப்பலாம். நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டால், கேட்டால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த இடத்துலையும் இந்த ஆவியை கொண்டு உங்களை அபிஷேகிக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த அபிஷேகம் இல்லாமல் மாத்திரம் இந்த கடைசி காலத்தில் ஒரு மனிதன் வாழவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்பாடுபட்டாவது இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இது ஜெபிக்க வைக்கிற ஆவி. இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். இந்த ஜெபம் சாத்தானுடைய வல்லமையிலிருந்தும் தந்திரங்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும். இயற்கையின் சீற்றங்களிலிருந்து காத்துக்கொள்ளும். யுத்தங்களிலும் யுத்த ஆயுதத்திலிருந்தும் காத்துக்கொள்ளும். கொள்ளை நோய்களிலிருந்து காத்துக்கொள்ளும். கொடிய நாட்கள் இனி வரும் நாள் அப்படித்தானே இருக்குது. எத்தனை ஊசி போடுவீங்க? எத்தனை பாதுகாப்பை தேடுவீர்கள்? எத்தனை பங்கரில் போய் உள்ளே போய் எப்படி ஒளிந்து கொள்வீர்கள்? தேவனுடைய வல்லமையிலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தர் சொல்றார், இந்த ஜெபம் அவர்களை பாதுகாக்கும், இவைகளுக்கெல்லாம் தப்புவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது இதை பெறாம இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அனுக்கிற காலம் நமக்கு. இனி வருகிற காலங்களில் இது மாதிரி விடுதலையா சொல்ல முடியாது, பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆகவே இப்போவே ஓடுகிறவருடனே உங்களுடைய ஓட்டத்தை நியமித்துக் கொள்ளுங்கள். பற்றி சந்தேகப்பட்டு இது எப்படி அது எப்படின்னு யோசிக்காதீங்க. இது வெகு விரைவிலே நமக்கென்று கொடுக்கப்பட போகிற கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருக்கு சித்தமான இந்த வருஷத்தில் நான் கட்டவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களை அவர் அடையாளம் இட போகிறார். உங்களை அவர் நிரப்ப போகிறார். உங்களை இந்த ஆவியின் வல்லமைக்கு கர்த்தர் இப்பொழுது ஆயத்தப்படுத்த போகிறார். எந்த நேரத்திலும் இந்த வல்லமை உங்கள் மேலே இறங்கும். உங்கள் ஜெபம், உங்களுடைய ஜெப நேரம் மாறுபட்டதாக மாறப்போகிறது. நாம் எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். உங்களால் முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை அழைத்து உங்கள் கூட ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தார் யார் இருந்தாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு முன்னால் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருடைய பார்வையில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துங்கள். ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஆவியை இந்த வருஷத்தில் கட்டவிழ்த்து விடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏன் அது ஒருவேளை இந்த நாளாக இருக்கக்கூடாது? கர்த்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சீக்கிரம் அந்த அபிஷேகத்தினால் தேசத்தை நிரப்ப போகிறார். நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் விடாப்பிடியாக ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட போது ஜெபிப்பதோடு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த ஜெபத்திலும் இந்த ஆவியை பெற போராடணும். இந்த ஆவியை நான் பெற்றுவிட்டேன் என்று எப்படி கண்டுபிடிப்பதென்றால், உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஜெபம் பீரிட்டு கிளம்பும். அதை அடக்க முடியாது, அதை கட்ட முடியாது. அது ஆவியானவரால் உண்டாகிற ஜெபம். வேதம் அதைத்தான் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆவியானவர் ஜெபித்தால் வாக்கு கடங்காத பெருமூச்சு, மிகுந்த கண்ணீர், பாரம், இதெல்லாம் இருக்கும் அந்த ஜெபத்தில். ஏனோ தானே என்று இருக்காது. சாக கொடுத்த நம்முடைய உறவினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை போன்ற ஒரு ஜெபம் நமக்குள்ளே வரும். எல்லாம் கண்களை மூடிட்டீங்களா? பிள்ளைகள் மேலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை தலை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் இந்த கடைசி காலத்தை எங்களால் எதிர்கொள்ள முடியாது. கடைசி காலம் இந்த வருஷத்திலே வந்ததுனால தான் நீர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு இதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். இந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வருகிற தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுவதைப் போல இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி கர்த்தாவே, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜெப ஆவி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, அவருடைய குடும்பத்தை நிரப்புவதாக, அது வாலிபர்கள் மேலும் கன்னியர்களையும் தொடுவதாக, குழந்தைகளை நிரப்புவதாக, ஜெபிக்கிற பெண்களையும் ஆண்களையும் நிரப்புவதாக, ஊழியக்காரர்களை நிரப்புவதாக, அவர்கள் கைகளின் வழியாக அவருடைய சபையை நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆவி கட்டவிழ்க்கப்படுகிற ஆண்டவரை இந்த காலத்தில் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கவனிப்பீராக. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை
விசுவாசித்து நம்பி தங்களுடைய தலைகளை தாழ்த்தி இருக்கிறார்களோ அவர்கள் தலையின் மேலே கர்த்தர் தம்முடைய கரத்தை வைப்பீராக. இப்பொழுது சிலர் அதை உணர்கிறார்கள், அவர்கள் அதை உணர்வார்களாக. கர்த்தருடைய வல்லமை அவர்களை இடைப்பட்டு அவர்கள் மேலே இறங்குவதாக. ஒரு பெருமூச்சின் ஆவி அவர்களுக்குள்ளே விதைக்கப்படுவதாக. ஒரு கண்ணீரின் ஆவி அவர்களுக்குள்ளே சொரியப்படுவதாக. கர்த்தர் எதற்கென்று அழைத்தீரோ நோக்கத்தை நிறைவேற்றும். உடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பமும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் தவிக்க கூடாது, தத்தளிக்க கூடாது, வஞ்சகத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. விழிப்புணர்வின் ஆவி இந்த ஜெப ஆவியினாலே சாத்தியம் என்று அறிந்திருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்ப விரும்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தலை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோட, கண்ணீரோட, உத்தரவாதத்தோட இப்பொழுது என் ஜெபத்தை கட்டவிழ்க்கிறேன். தொடும் உடைய பிள்ளைகளோட பேசும். ஒரு புதிய அத்தியாயத்தை அவர்களுக்குள்ளே ஆரம்பியும். அவர்கள் ஜெபத்திலே ஒரு புது உற்சாகம், ஒரு புது வல்லமை, ஒரு புதிய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்க உதவி செய்தருளும். ஜெபித்தது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவி என்று அவர்கள் அறியத்தக்கதாக பலத்த சத்துவத்தின் ஆவியினாலே கர்த்தர்களை தொட்டு நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் இன்றோடு நின்று விடாமல் தொடர்ந்து இந்த அபிஷேகத்தை பெற உடைய பிள்ளைகள் போராடி ஜெபிக்கும் நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலும். பெற்றவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். அவர்கள் மூலம் பல ஆயிரங்களை இந்த ஆவினாலே கர்த்தர் நிரப்பியறலும். முதல் பலனாக எங்களுக்குள்ளே இந்த அபிஷேகத்தை விதைத்தரலும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லியிருக்கிறார், இந்த அபிஷேகத்தை நான் கடைசி காலத்தில் தருவேன் என்ற இந்த அபிஷேகத்தை இந்த வருஷத்திலே நான் கட்டவிழ்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர்ந்தால் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தில் வளரணும். ஒருவேளை இந்த அபிஷேகத்தை இன்னும் நீங்கள் பெறாவிட்டால் தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறவர். நம்முடைய ஜெபம் நியாயமானதாக இருந்தால் கர்த்தர் நமக்கு சகாயமானவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேளுங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இது உயிரை விட மேலானது, உங்களுடைய அழைப்புக்கு முக்கியமானது. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.